சிவந்திபுரம் ஊராட்சி மன்ற பகுதியில் உள்ள பகுதிகளில் நம்ம ஒரு சூப்பர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் ஒன்றியம் சிவந்திபுரம் ஊராட்சி பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் நம்ம ஒரு சூப்பர் திட்டத்தின் கீழ் நமது கிராமத்தின் தூய்மை நமக்கு நன்மை என்ற தலைப்பின்படி ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிவந்திபுரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வைத்து ஊராட்சி மன்ற தலைவர் பி. ஜெகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பழனியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் உணவு அருந்த சென்றபோது பொதுமக்களுக்கும் உணவு கூடத்தில் இருந்த ஊழியர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உட்பட பழனி ஆண்டவர் கலை கல்லூரியில் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வருகை தரும் 1,00,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மதிய உணவு தயார் செய்த தாமதமானதால் பொதுமக்கள் குழந்தைகளுடன் வந்தவர்கள் உணவு அருந்த சென்றபோது அங்கு பணியில் இருந்த ஊழியர்களுக்கும் குழந்தைகளுடன் வந்த பெற்றோர்களுக்கும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குன்னூர் அருகே தேயிலை தோட்ட குடியிருப்பில் சமையல் அறையில் புகுந்த கரடியின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளுக்கு வருவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள கிளின்டல் அஞ்சா கல்லறை பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் சமையல் அறைக்குள் புகுந்த கரடி அங்கு இருந்த குக்கரில் வைக்கப்பட்டிருந்த உணவை சாப்பிட்டுவிட்டு சர்க்கரை டப்பாவையும் தூக்கிச் சென்றது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் கரடியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜபாளையம் புதிய பேருந்து நிலையத்தில் நகராட்சி பகுதியில் கழிவுநீர் ஓடையில் இருந்து சாக்கடை கழிவுகளை கொட்டி வருவதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சி பகுதியில் 42 வார்டுகளில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் இருந்து சாக்கடை கழிவுகளை புதிய பேருந்து நிலையத்தில் உள் வளாகத்தில் வந்து கொட்டுகின்றன. இதனால் அங்கு கடும் துர்நாற்றம் வீசுவதால் வெளியூர் வாசிகள் மற்றும் உள்ளூர் வாசிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் சுகாதார சீர்கேடு துர்நாற்றம் வீசுவதால் பயணிகள் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடை உரிமையாளர்கள், நகராட்சி அதிகாரிகள் மெத்தனப்போக்கால் குப்பை மேடாக சாக்கடை கழிவுகளை கொட்டி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். வேளச்சேரியில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஜீரோ ஆக்சிடென்ட் டே ஆன நிகழ்ச்சிகள் ரோட்டரி கிளப் சார்பில் நடத்தப்பட்டது. சென்னை வேளச்சேரியில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் ஜீரோ ஆக்சிடென்ட் டே ஆன நிகழ்ச்சிகள் தனியார் மருத்துவமனை உதவியுடன் ரோட்டரி கிளப் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் ஆனந்தன் தொடக்கி வைத்து பரிசோதனை செய்து கொண்டார். இந்த இலவச மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழு உடல் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனை பெற்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை பரங்கிமலை வேளச்சேரியில் மடிப்பாக்கம் சாலையில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் தலைமையில் ரோட்டரி கிளப் ஜீரோ இஸ் குட் என்கிற பெயரில் சாலை முழுவதும் நூதன விளம்பர பலகை மூலம் விழிப்புணர்வை நடத்திய பின்னர் சாலையில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வந்தவர்களுக்கு சிறப்பு பரிசினை போக்குவரத்து ஆய்வாளர் ரமேஷ் வழங்கினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.